கண்ணன் நாமம் சொல்லும் கதைகள். வேலுக்குடி கிருஷ்ணன். அத்தியாயம் 7. சுமார் 15-20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் குழந்தைகள் 50-60 மார்க்குகள் வாங்கினாலே ரொம்பவும் சந்தோஷப்படுவார்கள் பெற்றோர்கள். அடடா, என் புள்ள என்னமா மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கான் பாருங்க என்று பார்ப்போரிடமெல்லாம் சொல்லி சொல்லி பூரித்து குழந்தையை நடுக்கூடத்தில் நிற்க வைத்து திருஷ்டி சுற்றி போடுவார்கள். ஆனால் இன்றைய காலமே வேறு. 60 மார்க்கெல்லாம் ஒரு மார்க்கா என்று அந்த குழந்தையை அவர்கள் வீட்டாரை இலக்காரமாக பார்க்கின்றனர். இப்படியெல்லாம் மார்க் எடுத்தா எப்படி டாக்டர் ஆகிறது, எப்படி என்ஜினியர் ஆகிறது என்று அழுத்து கொள்கின்றனர். அட, 90 மார்க்கே அந்த குழந்தை வாங்கியிருந்தாலும் ஏன் என்னாச்சு, 10 மார்க் எதில் போச்சு, எங்க கோட்டை விட்ட, சரியா படிக்கலையா என்கின்ற கேள்விகள் தான் பெற்றோர்களிடம் இருந்து வருகின்றன. கால மாற்றங்கள், போட்டிகள் நிறைந்த வாழ்க்கை என்றாகிவிட்ட உலகம்தான் இன்றைய நிலை. மனனம் செய்கின்ற திறனும் எதையும் சட்டென்று கிரகித்துக் கொள்கின்ற கூர்மையும் குழந்தைகளுக்கு இருந்தால் அவர்கள் எளிதில் அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியும். அப்படியான திறமையும் புத்தி கூர்மையும் இருக்க வேண்டுமெனில் குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே புராணங்களையும் இதிகாசங்களையும் எடுத்துரைக்க வேண்டும். பகவத்கீதையையும் ராமாயணத்தையும் விவரிக்க வேண்டும். அந்த கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. ஆனால் செய்பவர்தான் மிக மிக குறைவு. சரி, பகவத்கீதையை படிப்பதற்கும் பரீட்சையில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? நிலவை காட்டி சோறுட்டுகிற போது அல்லது டிவியில் கார்ட்டூனை காட்டி இட்லியை புகட்டுகிற போது இதுதான் பகவானின் திருநாமம். இதையும் கடந்து கடவுளுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பகவத்கீதையில் 2 எழுத்தில் உள்ள திருநாமம், 3 எழுத்தில் உள்ள திருநாமம், 4 எழுத்து திருநாமம் என்று எத்தனை உள்ளது தெரியுமா? பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறித்த ஒரே திருநாமம் 2 முறை வந்திருக்கிறது. அந்த திருநாமம் இதுதான் என்றெல்லாம் குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தையும் கொஞ்சம் ஊட்டலாமே. அப்படி ஊட்டினால் அந்த குழந்தை பக்தி மார்க்கத்தை அறிந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கின்ற, எதிலும் ஒரு ஒழுங்கை கொண்டிருக்கின்ற அற்புதமான மனிதனாக வருவது உறுதி. அது மட்டுமா, பகவானின் திருநாமங்களையும் அந்த திருநாமங்களுக்கான காரணங்களையும், 1 எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து என இருக்கின்ற திருநாமங்களையும் அந்த குழந்தைகள் மிக அழகாக புத்தியில் ஏற்றிக்கொள்ளும். இப்படியாக நாம் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்ற, கிரகித்துக் கொள்கிற திறனானது சிறு வயதிலேயே வந்துவிட்டால் எல்கேஜி படிப்பதில் துவங்கி 6வது 7வது படிக்கும்போது அந்த திறன் இன்னும் அதிகமாகி பள்ளி இறுதி படிப்பில் மிக தெளிவாக உள்வாங்கிக் கொண்டு கல்லூரி படிப்பை மிகச் சுலபமாக எட்டுவார்கள். அப்போது விரும்பிய படிப்பை கல்லூரியில் தொடர்வதற்கு அதிக மதிப்பெண்களை எடுக்கின்ற புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் மனனம் செய்து உள்ளே உருவேற்றிக் கொள்கிற சாதுரியமும் மூளையின் எல்லா மூலைகளிலும் பரவி வியாபித்திருக்கும். ஆகவே வீட்டில் குழந்தைகளிடத்தில் புராண இதிகாச காப்பிய காவியங்களை சொல்லிக் கொடுங்கள். அறிவும் மேம்படும், ஆன்மீகமும் தழைக்கும். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரே திருநாமம் 2 முறை வந்திருக்கிறது என்று சொன்னேன். அந்த சிறப்புக்குரிய திருநாமம் என்ன தெரியுமா? வசுப்ரதா. இந்த திருநாமத்தின் அருமை பெருமையை பார்ப்பதற்கு முன்பு பகவானின் திருமேனியை ஆழ்வார் எப்படி விவரிக்கிறார் என்பதை பார்ப்போம். இதுவும் இன்றைய குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒன்றுதான். ஜோதிமயமானவன் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று பார்த்தோம் அல்லவா? பகவான் எனப்படுபவர் ஒளிமயமான தேஜஸ் நிறைந்த பரஞ்சோதி என்பதில் யாருக்குத்தான் சந்தேகம் வரும்? சரி, அவருடைய திருமேனியை பொன்னுக்கு நிகராக ஜொலிப்பதாக சொல்கிறார் ஆழ்வார். ஆனால் அத்துடன் நின்றுவிடவில்லை. அவர் தகதகத்து மின்னுகின்ற பொன்னை சொல்லியும் மனதுள் நிறைவு தராததால் நன்பொன் என்கின்ற பாடுகிறார். மாசரு பொன்னே என்கிறோமே, அப்படி நன்பொன் என பாடுகிறார். அப்போதேனும் நிறைவுற்றாரா அவர்? உரைத்த நன்பொன் என்கிறார். அதிலும் மனம் சமாதானமாகவில்லை அவருக்கு. பொன் என்று சொல்லியாயிற்று, நன்பொன் என்று சான்றிதழும் கொடுத்தாகிவிட்டது. உரைத்து பார்த்துதான் சொல்கிறேன் என்கிற உறுதியையும் தந்தாகிவிட்டது. இறுதியாக கட்டுரைத்த நன்பொன் என்று தங்கத்தை சுட்டு உரைத்து பார்த்து நல்ல பொன் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சிலாகிக்கிறார். அப்படியும் அவருக்குள் ஒரு சந்தேகம், இது சரிதானா? பகவானின் திருமேனிக்கு இது சரிசமம்தானா என்று உள்ளுக்குள்ளிருந்து கேள்வி வந்து உசுப்ப சட்டென்று சுட்டுரைத்த நன்பொன் ஒவ்வாது என்று பாடிவிட்டார் ஆழ்வார். அடடா பகவானே, உன்னுடைய ஜோதிமயமான திருமேனிக்கு சுட்டுரைத்த நன்பொன் கூட இணையாகாது என்று பாடி முடித்து வணங்குகிறார். இதுதான் தமிழின் அழகு.
இதுதான் ஆழ்வார் பெருமக்களின் பூரணத்துவமான இறை பக்திக்கு சான்று. தமிழையும் பக்தியையும் கலந்து உள்ளிருந்து பாடல்களாக தந்திருக்காவிட்டால் நமக்கெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் கிடைத்திருக்குமா? சொல்லுங்கள். இப்படித்தான் பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்து அரங்கநாதனின் முன்னே நின்றார். என்னையும் என்னுடைய அழகையும் பாடிடுவீரோ நீர் என்று அரங்கன் கேட்க, முதலில் உம்முடைய ஆதிசேஷனை போல் எனக்கு 1000 நாக்குகளை தாருங்கள் பார்க்கலாம் என்றாராம் பராசரர். அட, 1000 நாக்குகள் இருந்தால்தான் பாடுவீரோ என்று சிரித்த அரங்கன் கருணையும் வாஞ்சையும் மேலிட பராசர பட்டருக்கு 1000 நாக்குகளை வழங்கினான். ஆனந்தத்தில் கைகள் குவித்து சிரம் தாழ்த்தி நமஸ்கரித்தார் பராசரர். மன்னிக்கவும் ரங்கா, உன்னை என்னால் பாட முடியாது என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார். ஆச்சரியம் தாங்கவில்லை அரங்கனுக்கு. பின்னே பாடு என்று உத்தரவு போட்டாகிவிட்டது. பராசரர் கேட்டபடி 1000 நாக்குகளையும் அவருக்கு வழங்கியாகிவிட்டது. அப்படியும் பாட முடியாது என்று மறுத்தால் அரங்கனுக்கு ஆச்சரியம் எழத்தானே செய்யும். என்ன விளையாடுகிறாயா? 1000 நாக்குகள் கேட்டாய், கொடுத்தேன். பிறகென்ன, பாட வேண்டியதுதானே, முடியாது என்கிறாயே என்றான் அரங்கன். பராசரப்பட்டர் மீண்டும் கைகளை குவித்து கொண்டார். மொத்த உடலையும் இன்னும் குறுக்கி கொண்டார். முதுகை வளைத்து இன்னும் கூணாக்கி கொண்டு, அரங்கா, உன் ஒளி பொருந்திய அழகை என்னால் பாட முடியாது என்று சொல்வதற்கு எனக்கு 1000 நாக்குகள் தேவையாக இருக்கும் பொழுது பரஞ்சோதியாக திகழும் உன்னையும் உனது பேரழகையும் பாடுவதற்கு எனக்கு இன்னும் எத்தனை நாக்குகள் தேவையோ என்று சொல்லி புகழ்ந்தாராம் பராசரர். என்ன ஒரு அற்புதமான உவமை பாருங்கள். பகவானின் பேரழகு திருமேனியை விவரிப்பதற்கும் எப்படியெல்லாம் சிந்தித்து அவனுடன் 2 கலந்திருக்கின்றனர் அடியவர்கள். அப்பேற்பட்டவனானது திருநாமத்தை சொல்வது எத்தனை வல்லமையை நமக்கு வழங்கும் என யோசியுங்கள். முடிந்தால் இதையும் உங்களின் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஏனெனில் பகவான் எப்போதுமே நம்மை விட குழந்தைகளுக்கு இன்னும் நெருக்கமானவன். இன்னும் கேட்போம். கண்ணன் நாமம் சொல்லும் கதைகள். வேலுக்குடி கிருஷ்ணன். அத்தியாயம் 8. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தலைமுறை. மாலை முழுவதும் விளையாட்டு என்று சொல்லி இருப்பது போல் குழந்தைகள் உற்சாகத்துடன் ஓடி ஆடி விளையாட வேண்டும். அப்படி விளையாடினால்தான் தேகம் ஆரோக்கியமாக திகழும். உடலுக்கு ஆரோக்கியம் தருவது விளையாட்டெனில் ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் தருவது எது? பகவத் விஷயங்களை அவர்களுக்கு சொல்லித் தருவதை தவிர வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்கள்? பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமங்களை சொல்கிற போது ஒரே திருநாமம் 2 இடங்களில், அதுவும் அடுத்தடுத்து வருவதாக சொன்னேன். அந்த திருநாமம் வசுப்ரதா. இங்கே வசு என்றால் ஐஸ்வர்யம் என்று அர்த்தம், சொத்துக்கள் என்று அர்த்தம். பிரதஹா என்றால் பிரதாதி, அதாவது சொத்துக்களையும் ஐஸ்வர்யங்களையும் நிதியாக அளித்தவன் என்று பொருள். என்ன சொத்து, என்ன நிதி? இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கு ஈடு இணையற்ற மிகப்பெரிய சொத்து என்பது அவர்களின் வாரிசுதானே. பூ உலகில் தேவகியை மாதாவாகவும் வசுதேவரை பிதாவாகவும் வரித்து கொண்டு ஜனித்தானே கண்ணபிரான். அதைவிட வேறென்ன ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு வழங்க முடியும்? புத்திரன் என்கிற நிதியை தந்தவன் என்பதற்காக வசுப்ரதா என்னும் திருநாமம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கிடைத்தது. எனக்கு ஒரு புத்திர பாகித்தை கொடு என்று வேண்டி தவம் இருக்கின்றனர் பூவுலகில் பலர். ஆனால் ஜகத்துக்கே பிதாவாக திகழும் கண்ணபிரான் தேவகிக்கு மாதா என்கிற பட்டத்தையும் வசுதேவருக்கு பிதா என்னும் பட்டத்தையும் வழங்கி சிறப்பித்த கருணையை கவனியுங்கள். இங்கே ஒரு விஷயம். கங்கை கரையில் ராம லட்சுமணர்கள் ஆய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்னே அவர்கள் ராஜகுமாரர்கள் ஆயிற்றே, சுகுமாரர்கள் அல்லவா? சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களை அழைத்து கொண்டு வந்தவர் விஸ்வாமித்திரர். அவர் அதிகாலை பொழுதில் எழுந்து கங்கையில் நீராடி ஜபதபங்களை எல்லாம் முடித்துவிட்டு ராம லட்சுமணர்களை எழுப்புகிறார். 4:30 மணிக்கு எழுப்பத் தொடங்கியவர் 6:30 மணி வரைக்கும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறாராம். 2 பேரும் எழுந்திருக்கவே இல்லை. சரி, அவர் எப்படி அவர்களை எழுப்பினார் தெரியுமா? கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா சுப்ரஜா என்று சொல்லிக்கொண்டே எழுப்பினாராம். பகவான் ஸ்ரீ ராமபிரானை எழுப்புவதற்கு கௌசல்யா சுப்ரஜா என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? என்ன அர்த்தம் இதற்கு? அதாவது, இப்பேற்பட்ட மகிமை மிக்க ராமபிரானை பெற்றெடுத்த கௌசல்யையே, நீ என்ன விரதம் மேற்கொண்டு இந்த வரத்தை பெற்றாயோ என்று ஸ்ரீ ராமபிரானின் புகழை மறைமுகமாக சொல்லிவிட்டு அவனுடைய தாயாரை வாயார மனதார புகழ்கிறார் விஸ்வாமித்திரர்.
இந்த உலகின் சுவாரஸ்யங்களில் மிக முக்கியமானது இதுதான். தாயும் தகப்பனுமாக கைகோத்து ஒருவனை படிக்க வைத்து ஆளாக்கி இருந்தாலும் கூட, அடடா ஒரு மாணிக்கத்தை தாம்பா அவ பெத்தெடுத்திருக்கா என்று தாயாரை மட்டுமே புகழ்கின்ற தேசம்தானே இது. தந்தையை அம்போ என்று விட்டுவிட்டு அவர்களை கண்டு கொள்ளாத உலகம்தானே இது. இதற்கு கௌசல்யை புகழ்ந்த விஸ்வாமித்திரன் மட்டும் விதிவிலக்கா என்ன? இங்கே இன்னொன்றையும் யோசிப்போம். தசரதரை புகழாமல் இருந்ததற்கு காரணம் ஸ்ரீராமரை மட்டும் தானே அவர் காட்டுக்கு போகச் சொன்னார். மற்ற பிள்ளைகள் எல்லோரும் அவருடன் தானே இருந்தனர். சரி, கைகையை பாராட்டியிருக்கலாமே என்று தோன்றலாம். அப்படி செய்யாமல் இருந்ததற்கு அவளுடைய மகனான பரதனை ஸ்ரீராமருடன் அனுப்பவில்லையே அவள். ஆகவே விஸ்வாமித்திரர் அவளை புகழவில்லை போலும். அடுத்து சுமித்திரை. அடடா, ஸ்ரீராமர் வனவாசம் செல்லும் போது ஸ்ரீ லக்ஷ்மணரையும் அவருடன் அனுப்பி வைத்தவளாயிற்றே, அவளை புகழ்ந்திருக்கலாம் அல்லவா என்று கேள்வி எழலாம். ஆனால் லட்சுமணன் காட்டுக்கு சென்றால் என்ன? சுமித்ரையின் இன்னொரு மகன் சத்ருக்னன் அவளோடு இருக்கின்றானே. ஆக ஸ்ரீராமரை வனவாசத்துக்கு அனுப்பினாலும் மற்ற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள் என்கிற நிம்மதி தசரதற்கு. அப்பாடா, நம்ம பிள்ளையாண்டா பரதன் அனுப்பல என்கின்ற நிம்மதி பெருமூச்சு கைகேயிக்கு. லட்சுமணன் போனால் என்ன, இன்னொரு மகன் சத்ருக்னன் நம்முடன் இருக்கின்றான் என ஆறுதல் பட்டு கொள்ளலாம் சுமித்ரை. ஆனால் கௌசல்யக்கு ஒரே ஒரு மகன்தான், அவன் ஸ்ரீராமன். அவனையும் வனவாசத்துக்கு அனுப்புகின்ற தருணத்தில் அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதனால்தான் பெற்றவரையும் பெற்ற வயிற்றையும் இப்படி ஒரு அற்புதமான மகனை பெற்றெடுத்திருக்கிறாயே, என்ன நோன்பு நோர்ந்தாயோ என்று கௌசல்யை புகழ்கிறார் விஸ்வாமித்திரர். இதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சமே நிறைந்துவிடும். ஸ்ரீராமரை போலத்தான் ஸ்ரீகிருஷ்ணரும் அங்கே கௌசல்யைக்கு மகனாக பிறந்து பெருமை சேர்த்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி குடிகொண்டிருக்கின்ற ஆலயத்தில் துவங்கி எல்லோரது வீடுகளிலும் அதிகாலையில் கௌசல்யா சுப்ரஜா என்று இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது அவளின் திருநாமம். அத்தனை பெருமையை தாயான கௌசல்யக்கு தேடித்தந்தான் ஸ்ரீராமபிரான். இங்கே தேவகிக்கும் வசுதேவருக்கும் மைந்தனாக பிறந்து புத்திரன் எனும் நிதியாக ஐஸ்வர்யமாக பிறந்து அவர்களை பெருமைப்படுத்தினான் ஸ்ரீ கண்ணபிரான். ராமாவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், பகவான் தன்னுடைய கருணை குணங்களை, தயாள பண்புகளை ஒவ்வொரு தருணத்திலும் நிகழ்த்தி கொண்டே இருந்தான் என்பதே உண்மை. சரி, வசுப்ரதா என அடுத்தடுத்து 2 முறை சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? முதல் முறை சொல்லப்படும் திருநாமம் புத்திரம் என்னும் நிதியை அளித்தவன் என்று பார்த்தோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு முறை வசுப்ரதா என்று சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்கிறது ஸ்லோகம். குலசேகர ஆழ்வார் தேவகியின் புலம்பலாக 10 பாசுரங்களை பாடியுள்ளார். ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாக வளர்ந்தவன் அல்லவா கண்ணபிரான். தேவகியின் மகனாக பிறந்தாலும் அடுத்த கணமே யசோதையின் மைந்தனாக நந்தகோபனின் பிள்ளையாக வளர்ந்தவன் அல்லவா குழலூதும் கோமகன். தேவகியை சொல்லும் போது பெற்றும் பேரெழுந்தவள் என்கிறார் குலசேகர ஆழ்வார். பிறந்ததும் யமுனையின் அக்கறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு யசோதையின் பிள்ளையாக போய்விட்டான் கண்ணபிரான். அங்கே அவளது நடையையும் ஓட்டத்தையும் விளையாட்டுகளையும் சேட்டைகளையும் கண்டு ரசித்தவள் அவள்தானே. அதனால்தான் பெற்றும் பேரெழுந்தவள் என்று தேவகியையும் பெறாமலே பேறு பெற்றவள் என்று யசோதையும் சொல்கிறார் குலசேகர ஆழ்வார். இன்னொன்றையும் சற்றே கோபம் கலந்த வருத்த குறையில் கேட்டார் குலசேகர ஆழ்வார். இந்த உலகத்துக்கே தகப்பண்ணி, ஆனால் உன்னை பலரும் பிள்ளையாகவே பாவிக்கிறார்கள். அப்படி நினைக்கிறவர்களுக்கு எல்லாம் நீ பொய்யாக பிள்ளை போல் காட்சி தருகிறாய், பேரருள் புரிகிறாய். ஆனால் உன்னுடைய பிள்ளையான என்னை மட்டும் கண்டு கொள்ளாமே இருக்கிறாயே, இதென்ன நியாயம்? எனக்கு அருள் புரிய மாட்டாயா என ஏக்கத்துடன் பாடுகிறார் குலசேகர. நாமும் இதே ஏக்கத்துடன் பிரார்த்திப்போம். அவனுடைய திவ்ய நாமங்களை வாயாரச் சொல்லுவோம். குலசேகர ஆழ்வாருக்கு அருள்பாலித்த பகவான் நமக்கும் கடாட்சத்தை அருளுவான். இன்னும் கேட்போம்.